கலங்காதே, உன் நிலை நிச்சயம் மாறும். சிவனை முழுமனதோடு நம்புபவார்கள் இதை கேளுங்கள். ஓம் நமசிவாய. சிவபக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கை உங்களிடம் சில நேரங்களில் சிரமமாகவும் சில நேரங்களில் இனிமையாகவும் தோன்றும். ஆனால் அதில் என்ன நிகழ வேண்டும் என்பது உங்களது கைகளில்தான் உள்ளது. உங்களது சிந்தனை, செயல்கள் மற்றும் மனப்பாங்குதான் உங்கள் வாழ்க்கையின் இனிமையை உருவாக்கும். முதலில் மனதில் எப்போதும் நன்றி உணர்வு இருக்க வேண்டும். உங்களிடம் இருக்கும் சிறிய விஷயங்களையும் மதித்து அதனை வாழ்த்துங்கள். நன்றி கொண்டவர் எப்போதும் மகிழ்ச்சியில் வாழ்வான். அடுத்து, அன்பு. உங்களால் இயன்ற அளவுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு பரப்பும்போது அது குறைவதில்லை, பெருகிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அன்பை பரப்பினால் உங்கள் வாழ்வு தானாகவே இனிமையால் நிரம்பும். பிரச்சனைகள் வந்தாலும் மனம் கலங்காமல் தாங்குங்கள். பொறுமை கொண்டவர் எந்த சிக்கலையும் வெற்றி பெறுவார். மற்றவருக்கு உதவுவது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் மனதில் ஒளியை ஏற்றும். அந்த ஒளியே உங்கள் வாழ்வை ஒளி நிகர்ப்பாக்கும். எப்போதும் உண்மையில் நிலைத்திருங்கள். பொய் வழியால் பெறப்படும் எதுவும் நிலைத்து நிற்காது. உண்மை வழியே நிம்மதி மற்றும் நம்பிக்கை வரும். மிக முக்கியமாக, உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலிருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்தால் எந்த சிரமமும் உங்களை வெல்லாது. என் பிள்ளைகளே, நன்றி உணர்வு, அன்பு, பொறுமை, உதவி, உண்மை மற்றும் சுயநேசம் இவற்றை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துங்கள். அன்று உங்கள் நாட்கள் இனிமையுடன் மலர்ந்துவிடும். உங்கள் வாழ்க்கை இனிமையால், அமைதியால் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பிட அருள் எப்போதும் உங்களோடு இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடசாலை போலவே உள்ளது. ஒவ்வொரு நாளும் அது புதிதான அனுபவங்களையும் பாடங்களையும் தருகிறது. அந்த அனுபவங்களை நீங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதாலே உங்கள் வாழ்வின் இனிமையும் அமையும். உங்களது மனதை எப்போதும் தூய்மையுடன் வைத்துக் கொள்ளுங்கள். தூய்மையான மனம் அமைதியையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு தரும். பேசும் வார்த்தைகளில் மென்மையும் கருணையும் இருக்க வேண்டும். ஒரு இனிய சொல் ஒருவரின் மனதை நிம்மதியுடன் நிறைக்கக்கூடியது. அவசரப்படாமல் சிந்தித்துச் செயல்படுங்கள். அமைதியான சிந்தனைதான் உங்களை தவறுகளிலிருந்து காக்கும். உழைப்பை மதித்துச் செய்யுங்கள். முயற்சியின்றி எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உழைப்பின் பலன் எப்போதும் இனிமையாயிருக்கும். மற்றவர்களின் வெற்றியை பொறாமைப்படாதீர்கள். அவர்களின் வெற்றியை வாழ்த்து. உள்ளதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய புன்னகையோ அல்லது ஒரு நல்ல செயலோ கூட உலகை அழகாக்கும். தூய்மையான மனம், இனிய சொற்கள், அமைதியான சிந்தனை, பொறுமையான உழைப்பு மற்றும் கருணை பகிர்வு இவைதான் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றும் இரகசியங்கள். இந்த வழிகளில் நீங்கள் நடந்தால் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுகமும் சந்தோஷமும் மலர்ந்தே இருக்கும். நான் எப்போதும் உங்களை காப்பாற்றி அருள்வேன்.